ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோவரும். வர இருக்கும் குரு பயிற்சியானது 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை செய்ய போகிறார், அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த குரு பகவான் எந்த நாளிலே பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தன்று ஏகாதேசி திதியில் அமிர்த யோகத்தில் அன்று காலை மணி 11:08 மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் மேச ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேசராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடமான கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். அப்போ மிதுனத்தில் இருக்கும் குரு கடகத்திற்கு பயிற்சியாகி உச்ச நிலையிலே இருக்கிறார். அந்த உச்சமாகும் குரு பகவான் மேசராசிக்கு என்ன பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்க யோகத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். அது எந்த மாதிரியான யோகம் என்றால், மேசராசிக்கு 10ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. அந்த 10ஆம் இடத்தை கடகத்தில் இருக்கும் குரு சமசப்தம பார்வையாக பார்க்கிறார். அப்ப இதுவரையில் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி ஊக்க நிலைக்கு வருவீர்கள். தொழிலில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய தருணம் இது அப்படின்னே சொல்லிடலாம். தொழிலில் நல்ல வருமானம் பெற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தகப்பனாரின் சொத்து பத்து ஆஸ்தி எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும். கோர்ட்டு கேஸ் வில்லங்க விவகாரங்கள், அதாவது சொத்து மேலேயோ வீட்டு மேலேயோ இருந்தால் இப்போ அந்த கேஸ் எல்லாம் உங்கள் பக்கம் ஜெயமாகும். அப்போ பூர்வ புண்ணியம், தகப்பனாரின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லிடலாம். குரு 5ஆம் பார்வையாக மேசராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். மேசராசிக்கு 8ஆம் இடம் என்பது விருச்சகம். அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இதுவரையில் ஆஸ்பத்திரின்னு போய்கிட்டே இருப்பீங்க. இனிமேல் இந்த வைத்திய செலவுகள் கொஞ்சம் குறையும். டாக்டர் சொல்லியிருப்பார், கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்க அப்படின்னு பணம்லாம் கட்டி இந்த 2 நாள் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு போய் பிறகு ஆப்ரேஷன் வேண்டாம், ஆப்ரேஷனை தவிர்த்து விடலாம், மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு டாக்டரே வந்துடுவார். அப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு போய் ஆப்ரேஷன் வேண்டாம்
அப்படின்னு கடைசி நேரத்தில் அதை வந்து வேண்டாம்னு முடிவுக்கு டாக்டரும் வந்துடுவார், நீங்களும் வந்துடுவீங்க. அப்போ அந்த மருத்துவம் உடம்புல கத்தி வைக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கப்படும் அப்படின்னே சொல்லிடலாம். குரு 9ஆம் பார்வையாக மேசராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது என்ன? 12ஆம் இடம் என்பது அயன சயன ஸ்தானம் மற்றும் விரயங்களை கொடுக்கக்கூடிய இடம். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவது உங்களது சாமர்த்தியம். உங்களது சாமர்த்தியத்தால் அசுப விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம். ஒரு வீடு வாங்கிறது, ஒரு காலி மனை வாங்கிறது, ஒரு ஆபரணங்கள் வாங்கிறது, தங்க நகைகள், ஃபேன்சி பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், இந்த மாதிரியெல்லாம் வாங்கி அதை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம். குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவது சற்று கூடுதல் யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா மேசராசிக்கு கடகம் 4வது ராசி, கேந்திராதிபதி. அதாவது 1, 4, 7, 10 கேந்திரங்கள் என்று சொல்லுவார்கள். மேசராசிக்கு கேந்திரத்திலே குரு உச்சம் பெறுகிறார். அப்போ கேந்திரம் என்பது 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது கல்வி செல்வம். படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை அதிகமாக கொடுத்து நிறைய மதிப்பெண்களை வாங்குவீர்கள். குரு உச்சமாகி நிற்பது நல்ல பலன்களையே மேசராசிக்காரர்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லிடலாம். 10ஆம் இடமான மகர ராசியை குரு பார்ப்பது மங்காத புகழ் வந்து சேரும் அப்படின்னே சொல்லிடலாம். பதவி பட்டங்கள் உங்களை தேடி வரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு, அரசியலில் உள்ள மேசராசிக்காரர்களுக்கு பதவியை கூப்பிட்டு கொடுப்பாங்க. இப்போ எலெக்ஷன்லாம் வருது. மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டுக்கள் வாங்கி வின் பண்ணி ஒரு எம்எல்ஏ, அடுத்து மந்திரி, இந்த மாதிரியான பதவி, பெயர் புகழ், செல்வாக்கு, பட்டங்களை பெறக்கூடிய நேரம். வேலை தேடிக்கொண்டிருக்கும், படித்து முடிச்சுட்டு வேலைன்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி வேலை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். மேஷம், மேன்மையான வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். மென்மையான போக்கை கடைபிடித்தால் மேலோங்கி வரலாம், வளமாக வரலாம். வாழ்க்கையில் வெற்றிக்கனியை எட்டப் போகிறீர்கள் மேசராசிக்காரர்கள். மேசத்திற்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பயிற்சி என்றே சொல்லிவிடலாம். தொழில் வியாபாரம் வலுக்கும், வளம் பெறும், லாபத்தை கொடுக்கும். படிப்பில் நல்ல மார்க் வாங்குவீங்க. தகப்பனார் சொத்து பொத்து ஆஸ்தி பாஸ்திலாம் வந்து சேரும். பொதுவாக மேசராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சியாவது ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்கும், அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும். நன்றி, வணக்கம். வலிய வளமுடன்.